அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை விநாயகர் கோவில் போடுங்கள், 7 தலைமுறை பாவங்களையும் தீர்க்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி என்ன பொருளை நம்ம விநாயகர் கோவில்ல போய் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ சனிக்கிழமை அன்று நாம விநாயகர் கோவில்ல கொண்டு போய் இந்த ஒரு பொருளை நம்ம போட சொல்றோம். ஏன் அதை பண்ண சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம 7 தலைமுறைக்கும் செய்த பாவங்களை தீர்ப்பதற்கு கட்டாயம் எல்லாருமே இந்த சனிக்கிழமை அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் விநாயகர் கோவில்ல போய் போடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும், இந்த தலைமுறை மட்டும் இல்லைங்க, 7 தலைமுறைக்கும் சேர்த்து நீங்க செய்த பாவங்களை தீர்ப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு நாம சொல்லலாம். சனிக்கிழமை காலையில நீங்க குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. எல்லா ஊர்களிலுமே விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விநாயகர் கோவில் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி அந்த விநாயகர் கோவில்ல தான் நாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போறோம். நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மளுக்கு தோஷங்களாகவும் கர்ம வினைகளாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம கஷ்டப்படக்கூடியது எல்லாமே நாம முற்பிறவியில் செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இப்பிறவியில நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி நம்மளுடைய கர்ம வினைகள், தோஷங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க. காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி போதுங்க. உங்கள் 7 தலைமுறை பாவங்களையும் தீர்ப்பதற்கு அந்த ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துட்டு போய் அப்படியே விநாயகர் கோவிலை 3 முறை வலம் வர வேண்டும். 3 முறையும் அந்த விநாயகரை சுத்தி அந்த பச்சரிசியை தூவி விட்டுக்கிட்டே வாங்க, போட்டுக்கிட்டே வாங்க. 3 முறையும் நீங்க ஒரு கைப்பிடி அள்ளிட்டு போய் அப்படியே தூவி விடுங்க. இல்லைன்னா ஒரு கைப்பிடி அரிசியை 3 முறை நீங்க வலம் வர வரைக்கும் நீங்க தூவி விடணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விநாயகர் கோவில்ல நம்ம போட்டுட்டு வரும்போது எறும்புகள் அதை எடுத்துட்டு போய் மழை காலத்துல அதை சேமித்து வைத்து கொள்ளும். இதை சாப்பிட்டு முடிப்பதற்கு அந்த எறும்புகளுக்கு 2.5 வருடங்களை எடுத்துக்கொள்ளுமா. அப்ப 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நம்மளுக்கு கிரக நிலைகள் மாறும் பொழுது அது பார்த்தீங்கன்னா, நாம் செய்த ஒரு சிறு புண்ணியம் நம்மளுடைய பாவங்களின் வீரியங்களை வலுவிழக்க செய்யுமா. அப்ப அடுத்து நம்ம கிரக நிலைகள் மாறும்போது நம்மளுக்கு நம்ம செய்த கர்ம வினைக்கு, நம்ம செய்த தவறுகளையும் புண்ணியங்களையும் கணக்கு வச்சுதான் நம்மளுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத கிரகங்கள் தீர்மானிக்கும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன புண்ணியத்தால நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல கஷ்டங்களை மாற்றி அமைக்கும். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரொம்ப எளிமைதான். ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தா போதும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு. எல்லார் வீடுகளிலேயுமே அநேகமாக பச்சரிசி அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சிருப்போம். நீங்க செய்யலாம். இது ஆண், பெண், குழந்தைகள் எல்லாருமே செய்யலாம். விநாயகர் கோவிலுக்கு ஒரு கைப்பிடி அப்படி எடுத்தீங்கன்னா உங்க கையில சிந்தாம ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு 3 முறை விநாயகரை வலம் வர வேண்டும். 3 முறை வரும் பொழுதும் அந்த விநாயகரை சுத்தி நீங்க பச்சரிசி போட்டுக்கிட்டே வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எறும்புகள். இதுல நம்ம 7 தலைமுறை பாவங்கள் நீங்குவதோடு நாம அன்னதானம் செய்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா யாராவது ஒருவருக்காவது ஒருவேளை உணவாவது நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த வசதியும் இல்லையா, எறும்புகளுக்கு பறவைகளுக்கு உணவாக நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கு ஈக்குவலான அன்னதானம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த எறும்புகளுக்கு நீங்க இந்த அரிசியை போடுவதினால்
கண்டிப்பா உங்களுடைய 7 தலைமுறை பாவங்களையும் தீர்க்கும். அதே மாதிரி அன்னதானம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன். இதுல எந்த ஒரு காசு விரயமோ நேர விரயமோ கிடையாது. ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துட்டு போய் விநாயகர் கோவில்ல சுத்தி போட்டுட்டு விநாயகரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு நீங்க அடுத்து உங்க வேலைகளை நீங்க பார்க்க போயிடலாம். இப்படி சனிக்கிழமை அன்று இது எத்தனை சனிக்கிழமை நாம செய்யணும் அப்படின்னா இது கணக்கே கிடையாது. நீங்க எனக்கு ஒரு முறை செஞ்சுட்டேம்மா இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க செய்யுங்க. அடிக்கடி செய்யறீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை அது கொடுக்கும். அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இதை செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. அம்மா இல்லைங்கம்மா நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், எங்களுக்கு டைம் கிடைக்காது, இதுக்காக நாங்கள் ஒரு நாள் வேணா ஒதுக்கி இதை நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த சனிக்கிழமை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் செய்தால் போதுமானது. மற்றவர்கள் நாங்கள் வாரம் சனிக்கிழமை அன்று செய்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. விநாயக பெருமானின் அருள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதை ஏமா விநாயகர் கோவிலில் போய் போடணும், எறும்புகள் தானே சாப்பிடணும், நம்ம வீட்டு வாசல்லையே போடலாமே, அங்கெல்லாம் எறும்பு வராதா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நம்மளுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். நம்மளுடைய வினைகளை தீர்ப்பதற்கு, அப்ப நம்ம கர்ம வினைகள் தீர்வதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்து விநாயகர் கோவில்ல தான் இந்த பச்சரிசியை போடணும். அதுதான் நியாயமும் கூட. அப்போ நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து 7 தலைமுறைக்கும் செய்த பாவங்களை குறைத்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம ரொம்ப கவலையில இருந்தாலும், இந்த ஒரு புண்ணியம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில பல சந்தோஷங்களை ஏற்படுத்தும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இப்ப பச்சரிசி அப்படிங்கிறது உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கிட்டு வீட்டுல வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துட்டு போனீங்கன்னா போதும். போயிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சின்னதா இருந்தாலும் போதும். நம்மளுக்கு விநாயகர் கோவில் தான் முக்கியம். அது ரொம்ப பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா அதெல்லாம் தேவையே இல்லை. சின்ன விநாயகர் கோவிலா இருந்தாலும் நல்ல வளம் 3 முறை வளம் 3 முறையும் பச்சரிசியை போட்டுட்டு விநாயகர் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதற்கு அடுத்தது நீங்க தொடர்ந்து இதே பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது, கை மேல பலனளிக்க கூடியது. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.